யூடியூப்ல வீடியோ பார்க்கும்போது, இந்த சில விஷயங்களால நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம இருந்துக்கோங்க. வீடியோவ மட்டும் பாருங்க. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம இருந்தீங்கன்னா, வாழ்க்கையில நீங்க பட்ஜெட் போட்டு நடத்தக்கூடிய உங்க ஃபேமிலிய பட்ஜெட்ல துண்டு விழாம பார்த்துக்கிடலாம். வாங்க அந்த 9 விதமான விஷயத்த உங்க கூட நான் ஷேர் பண்றேன். முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய யூடியூப் வீடியோல நாங்க கார் வாங்கிட்டோம். நாங்க இதான் எங்களோட முதல் காரு அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா சூப்பரா எடிட்டிங்கோட வீடியோ போடுவாங்க. பார்த்த உடனே நமக்கு தோணும். சரி எந்த பக்கமாவது அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளும் ஒரு கார வாங்கிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனா, அதில நமக்கு தெரியுமா அவங்க வந்து இஎம்ஐ போட்டு வாங்கியிருக்காங்களா? இல்ல வந்து அதுக்கான மொத்த அமௌண்ட் கட்டி வாங்கியிருக்காங்களா? இல்ல அவங்களோட சம்பளத்திலருந்து எப்படி அத வந்து மேனேஜ் பண்ணி அந்த கார் வாங்கியிருக்காங்க? முக்கியமா அந்த கார் அவங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. சும்மா வந்து சூப்பரா பாட்ட போட்டு ஒரு கார வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அத பார்த்துட்டு இருக்க நம்மளும் வந்து சரி நம்மளும் கொஞ்சம் கார் வாங்கிட்டா நல்லா இருக்குமே! சூப்பரா கார்ல போலாமே! அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனா, நம்ம இன்னைக்கு நம்ம சம்பளத்தில அட்ஜஸ்ட் பண்ணி கார் வாங்கக்கூடிய நிலைமையில நமக்கு இருக்குது. ஒரு 5,000 நம்ம இஎம்ஐ கட்ட மாட்டோமா? அப்படின்னு சொல்லி கார வாங்கிருவோம். ஆனா, அந்த கார் வாங்கினதுக்கப்புறம் அந்த கார எடுத்துட்டு வெளிய சுத்த போனாலோ, அந்த காருக்கு என்ன போட்டாகணும்? அதுக்கு நமக்கு பைசா செலவாகிக்கிட்டே இருக்கும். அப்புறம் காருன்னு வந்துட்டா அதில தொட்டு தொட்டு நெறைய செலவுலாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னைக்குமே இந்த கார வாங்கி வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு நம்ம சிக்கனமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி கார வாங்கி வச்சுட்டு பைக்லயும் போக முடியாது. ஓயாம காரையும் எடுத்துட்டு போனா செலவும் ஆயிரும். அதனால இந்த மாதிரி யாராவது கார் வாங்குற வீடியோ பார்த்தா, உங்களுக்கு இப்போ கார் தேவையா? இப்போதைக்கு நம்ம கார் எதுக்கு தேவை? அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம பைசா ரொம்பவே சேவ் ஆயிருங்க. அடுத்து 2வது விஷயம் நல்ல நான்வெஜ்ஜா சமைச்சு வீடியோ போடுதாங்க. அதுவும் சீ ஃபுட்டா வாங்கி வீடியோ போடுதாங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருப்போம். அவங்க வாரத்தில என்னைக்காவது 1 நாள் இல்ல மாசத்துல இல்ல 15 நாளைக்கு ஒருக்க தான் வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டு அத கொஞ்சம் கொஞ்சமா அப்லோட் பண்ணுவாங்க. அவங்க டெய்லி வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கிறதுனால டெய்லியும் வந்து சீ ஃபுட் தான் சாப்பிடுறாங்க. நம்மளும் அப்படிதான் சாப்பிடணும்னு நெனச்சுக்கிட்டு, அதுக்காக நெறைய பைசா செலவு பண்ணிட்டு நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம்னு சொன்னா, கண்டிப்பா நம்மளால ரூ. 1 கூட சிக்கனம் பண்ண முடியாது. நம்ம ஏரியாவுல நம்ம சரவுண்டிங்கில என்ன சாப்பாடு கிடைக்குமோ, அத நம்ம எப்போதும் போல வாங்கி சாப்பிட்டாலே போதும். திருப்தியானது தான். இதெல்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் அடிச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நம்ம வந்து ரூ. 1 கூட சேமிக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த நம்ம டூருக்கு எங்கேயாவது போனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க போற வார இடம் ஃபுல்லா ஏறி பஸ்ஸில உட்காந்ததுலேருந்து அங்க சுத்தி பார்க்குற இடம் மொதற்கொண்டு எல்லாத்தையும் விலாவாரியா போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அந்த வீடியோலாம் போட்டு அதில காசு பார்த்துருவாங்க. அவங்களால வந்து இந்த இடத்தெல்லாம் போய் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு நெனச்சா, அவங்க வீடியோக்காகவே திரும்ப திரும்ப போய் செலவழிச்சு சுத்தி பார்த்துட்டு அந்த வீடியோவ போட்டு பைசா எடுத்துருவாங்க. நம்மளே என்னைக்காவது ஒரு நாள் தான் வந்து சுத்தி பார்க்க போறோம். அப்போ வந்து விலாவாரியா வீடியோ எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. முக்கியமான ஸ்பாட்ல நின்னு 2, 3 போட்டா மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும். இன்ஃப்ளூயன்சர் வந்து அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டுக்கிட்டு கிடப்பாங்க வீடியோவ. நமக்கு அது தேவை கிடையாது பார்த்துக்கோங்க. அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு, இந்த மாரி விஷயத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம, என்ஜாய் பண்ணோமா, போய் புது புது இடத்த சுத்தி பார்த்தோமா, மெமரிய கிரியேட் பண்ணிட்டு 4, 5 ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்தோமான்னு இருந்தா, நமக்கு கண்டிப்பா வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா போறதே சந்தோஷமா இருக்க தான். அங்க போணும் கையுமா சுத்திட்டு இருந்தோம்னா சரிப்பட்டு வராது பார்த்தீங்களா? அதுக்கு தான் சொல்றேன். அப்புறம் சில யூடியூபர்ஸ் எல்லாம் வீட்ல, ஹால்ல, கிச்சன்லலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய டெக்கரேட்டிங் பொருளா வாங்கி வைப்பாங்க. கிச்சன்லலாம் லைட்டு போடுறது என்ன, பளபளன்னு பொருட்கள்லாம் வாங்கி வைக்கிறது என்ன, அப்புறம் அந்த ஹால்லலாம் வந்து நெறைய டெக்கரேட்டிவ் ஐட்டமா மாட்டி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு, நம்ம வீட்லயும் இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வரக்கூடிய ஒரு வருமானத்திலேயே நெறைய பொருட்களா வாங்கி வீட்ல அடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஃப்யூச்சருக்கு நம்ம ஒரு காசு சேர்க்க முடியாது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள வாங்கத்தான் செய்யணும். அத்தியாவசியத்த தான் வாங்கணும் தவிர்த்து, அனாவசியமான பொருட்கள் வாங்குனோம்னா, செலவு வந்து கூடிக்கிட்டே தான் போகும். நம்ம வந்து எவ்வளோ தூரம் செலவ குறைச்சி நம்ம ஃப்யூச்சருக்கு காசு சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மைண்ட் வச்சுக்கணும். இந்த யூடியூபர் வந்து இவ்வளோ பொருள் வச்சிருக்காங்களா, அப்ப அவங்கலாம் யோசிக்க மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, அந்த பொருட்கள்லாம் அவங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக ஃப்ரீயா கூட வந்திருக்கலாம். அந்த மாரி இருக்கும். நம்ம வந்து அவங்க கை காசு தான் குடுத்து வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. முக்கியமா அது தெரிஞ்சுக்கிடணும். அதனால வந்து இந்த மாரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்லலாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம இருந்தா நமக்கு ரொம்ப நல்லது. அடுத்து சில யூடியூபர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நெறைய வார்ட்ரோப் வச்சுட்டு அதில நெறைய ட்ரெஸ்ஸஸ் வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 1000 கணக்குல 500 கணக்குல ட்ரெஸ் வச்சிருப்பாங்க. சேலெல்லாம் சுடிதார் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொன்னுக்கும் தனித்தனி ரேக் அப்படி வச்சிருப்பாங்க. சில பேர்லாம் நான் ஒரு வீடே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம துணிமணி எடுத்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம என்னைக்கு தேவையோ அந்த மாரி தேவையான அளவு துணிமணி எடுக்கலாம். பெரும்பாலும் வந்து துணிய குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த துணியில செலவு பண்ணியே பாதி ரூவாய் வந்து நமக்கு தெரியாமலே செலவாகி போயிரும். முக்கியமா வந்து
வந்து இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும். அவங்க காட்டக்கூடிய அந்த வார்ட்ரோப்பில எல்லா ட்ரெஸ்ஸுமே அவங்க கரண்ட்டா இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதில வந்து பழைய ட்ரெஸ்ஸு கூட இருக்கலாம். அவங்களுக்கு ஃபிட் ஆகாத ட்ரெஸ்ஸ கூட வச்சு ஒரு ஷோக்காண்டி வச்சு காட்டக்கூட செய்யலாம் பார்த்துக்கோங்க. நெறைய முக்கியமா ப்ரொமோஷனு, அப்புறம் ஆடு அந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் இப்போ வந்து யூடியூபர், இன்ஃப்ளூயன்ஸ்க்குலாம் வருது. அது ஃப்ரீயா கூட கிடைச்சிருக்கலாம். அவங்கள பார்த்துட்டு நம்மளும் 500 சேலை, 1000 சேலை வாங்கி கபோர்ட்ல அடுக்கி பார்க்கணும்னு நெனச்சோம்னா, கண்டிப்பா வருங்காலத்தில நம்ம பிள்ளைங்களுக்கு எதையும் சேமிச்சு வைக்க முடியாது. இந்த துணிமணிய கொண்டு ரிட்டனா கொண்டு குடுத்தாலும் யாரும் வாங்க மாட்டாங்க பார்த்துக்கோங்க. அதனால ரிட்டர்ன் குடுக்கக்கூடிய பொருட்கள மட்டும் முக்கியமா தங்கம், அப்புறம் இடத்துல கொண்டி காச போடுங்க. இந்த மாரி துணிமணியில வேஸ்ட்டா இருக்கக்கூடிய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ல காச போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் இந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டு ரெகுலரா வந்து நமக்கே தெரியாம நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருவோம். இதெல்லாம் ஆவக்கூடாதுன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் நெறைய யூடியூபர்லாம் அவங்க வீடியோல ஹஸ்பண்ட் இல்ல ஒய்ஃப வந்து சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் கூட்டு போயிட்டு நெறைய டான்ஸ் வச்சு, பாட்டு பாடி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சர்ப்ரைசிங் வீடியோலாம் போடுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னு நெனச்சுக்கோங்களேன், காசு தான் தெண்ட செலவா மாறும். ஏன்னா, அதற்கு வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ணி 10,000 20,000 குடுத்து பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு தங்கமான பொருள வாங்கி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது காலத்துக்கும் நமக்கு யூஸா இருக்கும். நாளைக்கு அவசர ஆத்திரத்துக்கு கூட பயன்படுத்திக்கலாம் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி அவங்க ஏன் வீடியோ போடுறாங்க? அத பார்த்து நம்ம ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்களுக்கு கன்டென்ட் கிடையாது. ஏதாவது ஒரு கன்டென்ட் வேணும். இப்ப ஏதாவது பிறந்தநாள் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு விடணும். எனக்கு பிறந்தநாள், அவங்களுக்கு பிறந்தநாள், பிள்ளைகளுக்கு பிறந்தநாள், என்கேஜ்மெண்ட் டே, அதுக்கப்புறம் வந்து என் வீட்டு நாய்க்குட்டிக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அவங்க கொண்டாடுவாங்க பார்த்துக்கோங்க. அது அவங்களோட கன்டென்ட். அந்த மாரி வீடியோ போட்டா தான் ரூ. 5 போட்டு ரூ. 10 எடுக்கக்கூடிய கான்செப்ட்ல தான் அவங்க போய்க்கிட்டு இருப்பாங்க. நம்ம பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம துட்ட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் நெறைய யூடியூபர்லாம் குழந்தைங்களுக்கு வந்து நான் அந்த கிளாஸ் வந்து அனுப்புறேன், இந்த கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் போறாங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் டெய்லி என் பையன் இப்படிலாம் ஃபாலோ பண்ணுவான். காலையில எந்திரிச்சு இதெல்லாம் நான் பண்ணுவேன். என் பசங்க ஸ்டடி டைம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கான ரொட்டீன்லாம் போடுவாங்க பார்த்துக்கோங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பிள்ளைகளையும் போட்டு நம்ம டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஏம்னா, நம்ம பிள்ளைகளும் ஸ்கூல் போயிட்டு வர டைமு, அந்த பிள்ளைகளும் ஸ்கூல் போயிட்டு வர டைம் எல்லாம் வேற வேறையா இருக்கும். முக்கியமா இன்னொன்னு அவங்க ரெகுலரா அத ஃபாலோ பண்றாங்கன்னே தெரியாது. ஒரு நாளு ஒரு 10 நிமிஷம் அவங்க வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா, அந்த 10 நிமிஷம் மாரியே அவங்க வாழ்க்கை இருக்கும்னு நினைக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அவங்கள வந்து நம்ம வந்து படிக்க வச்சாலோ, இல்ல அவங்களுக்கு தேவையான விஷயத்த குடுத்தாலோ போதும். அத விட்டுட்டு அந்த இன்ஃப்ளூயன்சர் அத பண்றாங்க பிள்ளைகளுக்கு, அத நம்ம பிள்ளைகளுக்கும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான இந்த காலத்துக்கு தேவையான ஒரு விஷயம். நான் அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது, அவங்க குழந்தைக்கு காலையில 5 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் என்னலாம் செய்வாங்கன்னு சொல்லி வீடியோ போடுதாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. குழந்தை புள்ளலாம் இம்புட்டு கானம் செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ தூரம் செய்யணும்னு அவசியமும் கிடையாது. வாழ்க்கையில இன்னும் என்னலாமோ பார்க்க வேண்டியிருக்கு. குழந்தையா இருக்கும்போது அந்த நல்ல சந்தோஷமான நாட்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது பார்த்துக்கிடுங்க. ஃப்ரீயா விட்டுருங்க பிள்ளைகள. படிக்கிறத மட்டும் கொஞ்சம் கண்காணிச்சுட்டு இருந்தா மட்டும் போதும்ங்கிறது என்னோட கருத்து. இந்த இடத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ மாதிரியே பார்ட் 2 இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. ஒரே வீடியோல சொல்ல முடியாது பார்த்தீங்களா? பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நீங்களும் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு எதுக்காவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கீங்களா? அப்புறம் எதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வாங்கி அந்த பொருள் வேஸ்ட்டா போயிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. கமெண்ட்ட பார்த்து மத்தவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. நானும் தெரிஞ்சுக்கிடுவேன். நானும் சில விஷயங்கள்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கிறேன். அது என்னன்னு சொல்லி இந்த பார்ட் 2 வீடியோ கேட்டீங்கன்னா, அதோட சேர்த்து சொல்லிருந்தேன். நீங்க இவ்வளோ நேரம் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, பசங்களோட ஸ்கூல்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிட்டு, அதில டெய்லி ஏதாவது பிரிண்ட் எடுத்துட்டு வா, அத எடுத்துட்டு வா, இத எடுத்துட்டு வான்னு சொல்லி மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. டெய்லி பிரிண்ட் எடுத்து கட்டுப்படி ஆகல. இத வந்து எப்படிடா ஸ்டாப் பண்றது? இதுக்கே ஒரு அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ற மாரி இருந்துச்சா, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாச கால யோசனைக்கு பிறகு இந்த பிரிண்டர் ஒண்ணு வாங்கிரலாம் அப்படின்னு சொல்லி, என் வீட்டுக்கார்ட்ட கெஞ்சி கூத்தாடி இந்த பிரிண்டர் ஒண்ணு வாங்கியிருக்கோங்க. இது ஒரு 3 இன் 1 யூசேஜ் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப தான் நாங்க வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா பைசாலாம் இது கம்மி தான். ஹோம் யூசேஜ் தானே. அதனால வந்து கொஞ்சம் குறைஞ்ச விலையில தான் வாங்கியிருக்கிறேன். இனிமே டெய்லி கடையில போய் பிரிண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஏன்னா பிரிண்ட் எடுக்க போறவங்க பேர்ல பிள்ளைகளு அந்த பண்டம் வாங்கணும், இந்த பண்டம் வாங்கணும் டெய்லி 1000 கணக்குல செலவாகி போகுது. இனிமே கடைக்கு தேவையில்ல.